சண்டைக்காக கதை பண்ணுறாங்க, கதைக்காக சண்டை பண்ணுறது கிடையாது. அது கிடையாது இந்த படம். இந்த படம் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ட் படம், அதாவது சமூக நீதிக்கான ஒரு படமா. இப்போ கன்ஸ் பற்றி சொன்னீங்க சார், நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த கேஜிஎஃப் விக்ரம்லேருந்து ஒரு பெரிய கன் ஃபைட் இருந்தால் தான் கிளைமேக்ஸ் திருப்தியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டே செட் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம அந்த ட்ரெண்டுக்குள்ளே போகணுமா, இல்லை இந்த பீரியட் ஃபிலிமுக்கு என்ன நியாயமோ அதை பண்ணணுமான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த கேஜிஎஃப் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லாருமே அந்த கன்னை தூக்கின்னு சம்மந்தம் இல்லாததுலாம் கன்னை தூக்கின்னு வந்துடுறது, கதைக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த கன்று எங்கேருந்து வந்துன்னு தெரியாது. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப டென்ஷன். அது ஒரு வன்முறையை வந்துட்டு தேவையில்லாத மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க. அந்த ஒரு நீங்கள் உங்களால் முடிஞ்ச சமூக கருத்தை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். சமூக கருத்துனா சாதி கருத்து நினச்சிப்பாங்க ஒன்று எல்லாரும். இப்போ செட்டு அங்கே அந்த மலையடி வரதுக்கு போகிறான்னா சுற்றில் ஒரு வீடு கூட இருக்கக்கூடாது. ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒர்க் பண்ணும். ஆக்சுவலாக வேலைகள் மட்டும் இங்கிலீஷ் படம் மாதிரி இல்லை, ஒர்க்கிங் ஸ்டைலே வந்துட்டு அது மாதிரி பண்ணும். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயமா லைட்ரு, சிகரெட் லைட்ரு, சிகரெட் ஹோல்டரு, என்ன மாதிரி சிகரெட்டு, அப்புறம் அந்த இது பைப்பு, அந்த இது அடிப்பாங்களா அது, அப்புறம் நைஃப், எந்த மாதிரி நைஃப் இருக்கும். இப்போ கேப்டன் மில்லர் ஒரு டேரக்டரோட விஷன் வந்து அவர் கிரியேட் பண்ணணும், ஒரு ஸ்கிரிப்டை வந்து விஷுவலாக மாற்றணுன்றப்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம் வந்து ஆர்ட் டைரக்ஷன் தான். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே வந்து ஆக்டர்ஸ் வராங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட்டே ஆர்ட் டைரக்ஷன் தான். அதுவும் இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸுக்கு வந்து ஆர்ட் ஒர்க்குங்கிறது எவ்வளோ முக்கியம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துக்கான ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? முதல்ல வந்துட்டு ஒரு வில்லேஜ் மட்டும் செட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு, ஏன்னா அதுவே வில்லேஜ் இருந்ததுன்னா நம்ம அந்த வில்லேஜுக்குள்ளே போயிடுவோம். இப்போது கிராமங்கள் எதுவுமே அது மாதிரியான குடிசைகள், வீடு அந்த மாதிரிலாம் அதிகமாக இல்லை. ஓகே. 1930 கதைன்றதுனால சுதந்திரத்துக்கு முன்னே கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்துட்டு கதை. அப்போ வந்துட்டு தமிழ்நாடு கிராமங்கள் எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. நாங்களும் தேடி பார்த்தோம். ஏதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஆல்மோஸ்ட் 100. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அந்த மாதிரி இல்லை. சரி அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வில்லேஜ் மட்டும் செட்டு போடலான்னு முதல்ல வில்லேஜை வந்து டிசைன் பண்ணி அதெல்லாம் இது பண்ணி ஓகே அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோவில் வந்து இந்த படத்தில் பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த கோவில் வந்துட்டு பார்த்தா, நிறைய கோவில்கள் பார்த்தா, அந்த கோவில்கள் வந்துட்டு எங்கேயுமே அதாவது இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம நினைக்கிற மாதிரி ஷூட் பண்ண முடியாது கோவில்களில். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் ப்ரைவேட் கோவில் அது இதெல்லாம் பார்த்தோம். அதுவுமே சரியாக நம்மளுக்கு ஒத்து வரல. அப்போ கோவிலே செட்டு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்து, அதுக்கப்புறம் கோவில் எந்த மாதிரி கோவில் வேணுட்டு, அப்புறம் கோவிலை வந்து பல டிசைனில் வரைஞ்சி 3Dயாக பண்ணி அந்த லொக்கேஷனை வந்துட்டு இது பண்ணி, லொக்கேஷனே வந்துட்டு ஒரு எப்படி ஒரு 3-4 இடம் மாறி இருக்கும். ஹைதராபாத்தில் செட்டு போடலாம், ராமோஜி போய் பார்த்தா, அப்போ ராமோஜி வந்துட்டு நம்மளுடைய வாழ்விலோட கனெக்ட் ஆகலை. ஓகே அங்கே நல்லா பண்ணலாம், ஆனால் ஒரு திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அப்போ அங்கே போய்ட்டு எடுத்தால் அது கல்ச்சராக வேறு ஒன்றா இருக்கும், நம்மளுக்கு கிடைக்காது. இது மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. அதனால் அங்கே வந்து ஆட்களே நம்மளுக்கு மைண்ட் செட்டாகவே வந்துட்டு ஒரு தமிழ் படம் பண்ணுற ஃபீல் வராது. அப்படிலாம் போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா எனக்கு ஏதோ அதெல்லாம் வந்துட்டு, இப்போ நான் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 4 மாதம் ஒர்க் பண்ணேன். நான் போய் ஆந்திராவில் போயிட்டு ஒரு தமிழ் படத்தை ஒர்க் பண்ண முடியாதுல்ல. ஓகேவா? அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஸ்டாரு, இவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ், கிட்டத்தட்ட 100 கோடி பிஸ்னஸ் ஆக போகுது. இந்த 100 கோடி வருமானம் உள்ள ஒரு படத்தில் ஒரு தமிழ் நடிகர், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தொழிலாளர்கள் வந்துட்டு பிழைக்கணும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கலைஞர்கள் வந்துட்டு அதுக்கு பயன்பெறணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும். அப்படின்றதுக்காகவே நான் அந்த படத்தை ரொம்ப புஷ் பண்ணி அடமெண்ட்டாக இருந்தேன். அந்த செட்டு அங்கே போடக்கூடாதுன்னு கூப்பிட்டு வந்து இங்கே அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே வந்தால் தமிழ் கார்பெண்டர்கள் ஒர்க் பண்ணுவாங்க, தமிழ் பெயிண்டர் ஒர்க் பண்ணுவாங்க, தமிழ் மோல்டர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஊரில் இருக்கிற கிராம மக்கள் ஒரு 4 மாதம் வந்து பிழைச்சாங்க. இப்போ அந்த ப்ரொடியூசர் வாழ்த்துவாங்கல்ல, எல்லாரும் தனுஷ் சாரை வாழ்த்துவாங்கல்லப்பா, மகாராஷ்டிரா இந்த படம் வந்துச்சுப்பா, இவ்வளோ நாள் வாழ்வாதாரம் போச்சு, அந்த மக்களுக்கு வந்து லோன் கட்டுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு 5 மாதம் வந்துட்டு நல்லா வேலை கொடுத்தோம். இதுக்காக வந்து நான் அங்கே போகக்கூடாதுன்றதில் அது உறுதியாக இருந்து அதை கூப்பிட்டு வந்து இது பண்ணோம். அதனால் அந்த செட்டை இங்கே தான் போட்டோம். எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அப்புறமா செட் ஆகலாம். அப்புறம் தென்காசியில் வந்துட்டு மத்தளம்பாறைன்ற ஒரு ஊரில் தான் செட்டு போட்டோம். பொதிகைமலையினுடைய அடிவாரம் ஒரு பெரிய கோவில், அதை சுற்றி வந்து ஒரு அழகான கிராமம். ஒரு கவிதை நம்ம எழுதுவோம்ல, அந்த கவிதையே காட்சியாக விரிஞ்ச எப்படி இருக்கும், அப்படியான ஒரு இடமா நான் கவிதைக்குள்ளே வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம். ப்ரொடியூசருக்கு தான் அதை நன்றி சொல்லணும். அற்புதமான ஒரு சூழலை, டைரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை எனக்கு கொடுத்து பெரிய
ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த பையன், ஆனால் மழை இல்லாத கிராமத்தில் வாழ்ந்தவன். என்னுடைய கிராமத்தை மலையில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன், கொண்டு போய் வச்சு வீடு நான் நினச்சா மாதிரி ஒரு சும்மா நார்மலாக ஒரு குடிசையாக அப்படி போடாமல் அந்த குடிசை எப்படி இருக்குமா, அந்த குடிசையை வந்துட்டு என் பாட்டை முப்பாட்டை அந்த குடிசையை வெய்ஞ்சிருந்தா எப்படி வெய்ஞ்சிருப்பான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது நிறைய காட்சிக்காக டக்குன்னு ஒரு குடிச்சுமா இதை போட்டு விட்ருவாங்க. அப்படிலாம் இல்லாமல் அந்த குடிசை வந்துட்டு என் பாட்டை அந்த குடிசையை பண்ணிதான் எப்படி பண்ணியிருப்பான்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய தன்மையிலேயே அதை அப்படியே அந்த ஓலையை வந்து வெட்டி மடிய வச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கட்டி அதில் வந்துட்டு எதுவுமே சணலில் இப்போ இருக்கிற கயிறை பயன்படுத்தாமல் அந்த இந்த பனைமட்டையில் இருக்கிற அந்த நாரை பயன்படுத்தி அவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன். ஆமாம் அதை பயன்படுத்தி நம்ம மூங்கில் பட்டையை வெட்டி ஃபுல்லாக அதுக்கு மேலே இது பண்ணி ஒரு வேலி அமைச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வாசலில் வந்துட்டு ஃபுல்லாக வெளியில் அடுப்பு செட் பண்ணி வாசலில் சாணம் தொளிச்சு ஒரு ரொம்ப அதாவது எப்படின்னா ஒரு 30க்குள்ளே நான் வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு பீரியட் மேலே ரொம்ப கிரியேஷன் எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்குள்ளே போய் நம்ம வாழ்ந்தேன் எப்படின்ற ரொம்ப அப்படியே அந்த செட்டு போட்டு நைட்டில் அப்படியே நைட் மூட்லாம் போய் பார்ப்போம். அப்படியே நிலா வெளிச்சத்தில் அப்படியே கரண்ட்டே இருக்காது, அப்படியே உள்ளே சுற்றுவோம். பீக்கங்காய் அது மாதிரியெல்லாம் விதைச்சி அழகாக இது பண்ணி அது பீக்கங்காய் வளர்ந்து பூசணிக்காய் வளர்ந்து அதை சமைச்சு சாப்பிட்டோம். ஒரு வருஷத்துல என்ன ஆகும் பார்த்துங்க. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கிளீன்னு போவாங்க, சரி எடுத்துன்னு போங்கன்னுவோம். ஆல்மோஸ்ட் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க எந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த செட்டை வந்துட்டு ஒரு அதாவது படத்தில் மேக்சிமம் வந்து 90% வந்து செட்டு தான். டேரக்டர் வந்துட்டு நானும் டேரக்டர் பேசும்போது நான் எனக்கு ஆசை மேக்சிமம் நான் ஒர்க் பண்ணுற படத்தில் சிஜியாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், விஷுவல் எஃபெக்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ தான் ஒரு ஆர்ட் டைரக்டர் நம்ம வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறன்றதை நம்மளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் மேக்சிமம் சிஜியே இல்லாத இந்த படத்தை சிஜி தவிர்த்துட்டு வர செஞ்சுருக்கோம். இதுக்கு டைரக்டரும் வந்துட்டு அவருக்கும் அந்த மைண்ட் செட் ஆள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ராப்ஸாக வந்துட்டு நிறைய இந்த படத்தில் வந்து கலெக்ட் பண்ணி ரொம்ப சின்ன சின்ன விஷயமா லைட்ரு சிகரெட் ஹோல்டரு என்ன மாதிரி சிகரெட்டு, அப்புறம் அந்த இது பைப்பு அந்த இது அடிப்பாங்களா அது, அப்புறம் நைஃப் எந்த மாதிரி நைஃப் இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு என்ன மாதிரி பிராண்டு சிகரெட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கத்தி எந்த மாதிரியான வெப்பன்ஸ் வந்துட்டு இருக்கும். கன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாதிரி கன். ஆமாம் கன் வந்துட்டு லூயிஸ் கன்னு ஒரு கன்னு, அப்புறம் விக்கர்ஸ்னு ஒரு செகண்ட் வேர்ல்டு வாரில் பண்ண மிஷின் கன்னு, இது எல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டம்மி, அது ஒரு மாதிரி பாம்பேலாம் வந்துச்சு, நல்லா இல்லை. சரி இதை நம்மளே பண்ணிடலான்னுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக அது போயிட்டு நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி நாங்களே வந்துட்டு அதை இது பண்ணி அந்த புல்லட் கூட செஞ்சோம். அந்த இது மாதிரி அந்த பிராண்ட்ஸில் வந்துட்டு செஞ்சு கன்னே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 கன்னுக்கு மேலே வந்துட்டு நம்ம செஞ்சுருக்கு, டம்மியாக செஞ்சுருக்கு. அந்த மாதிரி பெரிய படத்தில் வர எல்லா வெப்பன்ஸ் கன் எல்லாமே வந்துட்டு இப்போ நாங்கள் எங்கள் டீம் பண்ண ஒர்க்கு தான் கம்ப்ளீட்டாக. அந்த மிஷின் கன்லாம் ஆப்ரேட் ஆகிற மாதிரிலாம் உள்ள இதை வச்சு செட் பண்ணி பண்ணோம். அதுக்குன்னு தனியாக ஆட்கள்லாம் ஹையர் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு இப்போ அந்த மெக்கானிசம் தெரிஞ்சாலாம் வச்சு அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு 2 மாதத்துக்கு முன்னே இந்த வேலை தான் போயிட்டு ப்ராப்ஸ் செய்கிறது, ஃபுல்லாக ப்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த ப்ராப்ஸ் செய்கிறது, அப்புறம் வந்து டம்மி பாடிங்கை செய்கிறது, நிறைய வேலை. அதாவது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலாக இங்கிலீஷ் படம் மாதிரினா வேலைகள் மட்டும் இங்கிலீஷ் படம் மாதிரி இல்லை, அந்த ஒர்க்கிங் அதாவது வேலை பண்ணுற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, ஒர்க்கிங் ஸ்டைலே வந்துட்டு அது மாதிரி பண்ணோம். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறது 2 மாதத்துக்கு முன்னே ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரீயாக வந்துட்டு என்னென்ன தேவை. இப்போ பொதுவாக நம்ம படத்தில் நம்ம தமிழ் சினிமாலாம் உடனே இப்போ ஒரு 4 நாள் ஷூட்டிங் தான், இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதத்துக்கான வேலை சொல்லுவாங்க. அடித்த ப்ரெஷராக என்னடா பண்ணுறது தெரியாது, அந்த மாதிரி போகும். இது இருக்கக்கூடாது, இது நம்ம மாட்டிப்போன்னு தெரியுதான் மேக்ஸிமம் அதில் அவாய்ட் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான ஷூட்டிங் டைமில் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம ஷூட்டிங்க்கு முன்னே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறோமோ ஷூட்டிங் டைமில் அது வந்துட்டு யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஒரு டைரக்டர் சந்தோஷப்படுத்தலாம். எண்ட் ஆஃப் த மூமெண்ட் டைரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் நம்மளுக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். அதில் வந்து டைரக்டர் வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப நான் வந்துட்டு பாருங்கள் எழுதி வச்சிங்க. இப்போ ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு இந்திய சினிமாவிலே கவனிக்கப்படக்கூடிய டேரக்டர் வருவாப்புல. அந்த மாதிரி டெக்னிக்கலாக வந்து பயங்கர சவுண்டானாலே அதே மாதிரி நிறைய பேர் டெக்னிக்கலாக இருப்பாங்க, கதை சூழலில் வந்துட்டு வீக்காக இருப்பாங்க. ஆனால் கதை சூழலில் டெக்னிக்கலோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. அதாவது ஒரு கதையை வந்துட்டு இது பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப பிரமாதமாக நிறைய கதைலாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது கதை அறிவு பயங்கரமாக இருக்கு அவர்கிட்ட. கண்டிப்பாக கதை அறிவும் இந்த தொழில்நுட்ப அறிவும் சேரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய இதுவாக மாறல. அந்தளவுக்கு ஒரு கலைஞனுக்கு ஃப்ரீடமும் கொடுக்குறாரு. அதாவது எனக்கு இப்போ என்ன பிரதர், நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ டைமோ அதை சொல்லிவிடுங்க, நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க,
நீ அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன டைம் வேண்டதை சொல்லிடுங்க. இதுதான் ஒரு கலைஞனுக்கு வேணும். இப்போ ப்ரொடக்ஷன் இப்போ அவரு டேரக்டர் ஓகே, இப்போ ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க, செலவு கம்மி பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் 4 நாளில் முடியும் 5 நாளில் முடிக்கணும்னுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லைங்க, டேரக்டரே ஃபீல் பண்ணுற இல்லைங்க, டேரக்டரே பண்ணுறான்னு போது அப்போ அவங்களும் கம்முன்னு இருப்பாங்க. இப்படி இந்த படத்தில் எனக்கு ஒர்க்கிங், அதாவது வேலை சுதந்திரம் எனக்கு நிறைய கிடைச்சிது. அதனால ஒரு நல்ல வேலையை பண்ண முடிஞ்சுது. இப்போ நீங்கள் அந்த குடிசை, கன்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள் பற்றிலாம் சொல்லிங்க. அது எல்லாமே ஒரு க்ளோஸ் ஷாட்ஸில் வரக்கூடிய விஷயங்கள்ங்கிறப்போ நம்ம அதை தனியாக உட்காந்து கூட ஒர்க் பண்ணிடலாம். பட் இந்த டீசரில் நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய ஒயிட் ஷாட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய லேண்ட்ஸ்கேப் எல்லாம் காட்டுறாங்கன்றப்போ டெக்னாலஜி சார்ந்த எந்த விஷயங்களுமே அந்த ஃப்ரேமில் வராத மாதிரி பார்த்துக்கணும்னு இருக்குது. ஒன்று ஷூட் பண்ணிவிட்டு அதை சிஜியில் எரேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் எதாவது பண்ணுவாங்க. இல்லைனா அவ்வளோ தூரத்துக்கு எந்த டெக்னிக்கல் எவிடன்ஸுமே இல்லாத மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னு ஒன்று இருக்குது. இதில் எப்படி பண்ணியிருக்கீங்க? அதுதான் முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு லொக்கேஷன் தேர்வு பண்ணுறது தான், செலெக்ஷன் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கணும். பீரியட் படத்தை பொறுத்தளவுக்கு அந்த லொக்கேஷனை வந்து நம்ம எப்படிலாம் அடாப்ட் பண்ணி எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் பீரியட் படத்தில். அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு நவீனம் கலக்காத இடமா பார்த்து தான் இப்போ செட்டு அங்கே அந்த மலையடி வரதுக்கு போகிறோம்னா சுற்றில் ஒரு வீடு கூட இருக்கக்கூடாது. அதனால் ஃபுல்லாக சுற்றி மாந்தோப்பு, அழகான ஒரு சிறு அந்த குற்றாலம் அருவிலேருந்து வர அந்த தண்ணி போகிற ஓடை, ஓகேவா. அப்போ அதை அந்த மாதிரியான லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த இடத்த நம்ம செட்டு போட்டோம்னா இதை வந்து ஒரு முழுமைப்படுத்தலாம், ஒரு பீரியடுக்கான இடத்த 100% கொண்டு வரலாம்னு ஐடியா பண்ணுறோம். அதுக்கப்புறம் போட்டு இந்த ஓடையும் அந்த லொக்கேஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு பாலம் வந்துட்டு இது பண்ணுறேன், மரப்பாலம். அந்த பாலத்தை எல்லா வண்டியும் அந்த வண்டியில் தான் படத்துக்காக பண்ணது. அதுக்கப்புறமா எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம லொக்கேஷன் செலெக்ஷன் பண்ணுறது தான் மெயின். அதுதான் நம்ம சிஜி யூஸ் பண்ண நம்ம லொக்கேஷனுக்கு நாங்கள் அதுதான் இவ்வளோ மெனக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த காடுகளையும் நம்ம வந்துட்டு சுற்றிட்டோம். ஆந்திரா, கர்நாடகா, கோவா, அப்படி மகாராஷ்டிரா பார்டரு, இந்த பக்கம் கேரளா, எல்லா இடத்தையும் போய் நம்மளுக்கு கடைசியாக வந்துட்டு எனக்கு எங்கேயுமே அந்த செட்டை கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டரில் போயிட்டு ஒரு இடத்துல வந்து செட்டு போட்டுலான்ட்டாங்க. எனக்கு அப்படியே பக்குனுச்சு, என்னடா இந்த இடத்த செட்டு போட்டு எப்படா நம்ம இது பண்ணுறதுன்றது. சரி வேறு வழியில் டேரக்டர் அங்கே நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு, நல்ல வேலை அங்கே வந்து பர்மிஷன் இல்லைன்னுட்டாங்க. அப்பா சந்தோஷம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இங்கே வரும்போது தான் எனக்கு ஹாப்பியாகவே இருந்தது. ஒரு ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே பண்ணுறோம், நம்ம படம், இப்போ நம்ம மக்களோட இது, நம்ம மக்களுக்கு ஒரு 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 வருமானம், இதெல்லாம் சேர்ந்தது தானே ஒரு 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 லைவ் ஒரு இது. அதனால் கூட்டு வந்து இங்கே அதான் லொக்கேஷனாக இங்கே ஃபிக்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி செலக்ட் ஆச்சு, அதுக்குள்ளே தான் நம்ம இதை பண்ணோம். மேக்ஸிமம் இதில் வந்து எதுவுமே அந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்ம எந்த சிஜியும் பண்ணலை. இந்த ஒயிட்லாம் பார்க்குறீங்கள, அது மாதிரி நிறைய அம்பாசமுத்திரம் கிட்ட பெரிய ஏரி, இந்த மாதிரி இடங்கள், ஒரு மிலிட்ரி கேம்ப்பு, இது மாதிரி மேக்ஸிமம் லொக்கேஷனுக்குள்ளே நம்ம போயிட்டு அங்கே நம்ம பீரியடுக்கு தேவையான விஷயத்தை கட்டமைக்கிறது. எந்த விதமான இதுவுமே எங்கேயாவது இருந்திருக்குமா ஆனால் தெரியல எனக்கு, இதுவுமே மேக்ஸிமம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் எங்கேயாவது லைட் போஸ்ட்டு அந்த மாதிரி எங்கேயாவது தூரம் இருக்கிறத வேணால் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அதுவே கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எங்கேயாவது கேமராமேன் எதாவது பண்ணியிருப்பார். மற்றபடி அதெல்லாம் எதுவுமே அந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம செலெக்ஷன் பண்ணால் தான் ஒரு பீரியட் படத்தை அந்த மாதிரி பண்ண முடியும், இல்லைனா செலவுகள் அதிகமாகிடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சார்பட்டா கர்ணன் மாதிரி பீரியட் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படங்களோட கம்பேர் பண்ணுறதுக்கு கேப்டன் மில்லர் வந்து எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு? அந்த படங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கால ஓட்டத்தில் அருகாமையில் இருக்கிற படங்கள். ஓகே, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு 40 வருஷம். இது வந்து டோட்டலாக அப்படியே தூக்கி அங்கே போடணும், போன செஞ்சுரி. ஆமாம், அது போட்டால் உனக்கு நீ எதுவுமே வந்துட்டு சும்மா கூட எங்கேயும் ஒரு பேப்பர் கூட எடுத்துட முடியாது. அதனால் இது வந்துட்டு நம்ம தேடல்களை வந்து அதிகப்படுத்துச்சு இந்த படம். அந்த தேடல்களை அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சவாலாக இருக்கிறத விட இன்ட்ரெஸ்டிங்காக மாறிச்சு. அது எப்படா இருக்கும், அதை போய் எப்படியாவது அந்த பொருளை போயிட்டு நம்ம ரீச் பண்ணும்போது அப்பா சின்னதாக அப்பா சூப்பராக அது கிடச்சிச்சில, இது எப்படியா நம்ம கமிட் பண்ணிடணும். இப்போ டேரக்டர் சொல்லுவேன், இது எப்படியா கமிட் பண்ணுங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் கொடுத்து சொல்லுவேன், இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து இது எப்படியாவது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பார்த்துங்க. இப்படிலாம் நான் அந்த சின்ன வந்து லைட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த அந்த ரயில்வே லைட்லாம் நிறைய போயிட்டு இது பண்ணோம் மோர் மார்க்கெட்டில். அது கத்தியை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த யானை தந்தம் புடி போட்ட கத்தி, சின்ன நைஃபு, பட்டன் கத்தி மாதிரி இருக்கும், அடித்தா டக்குன்னு வெளியில் வரும். இது மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப தேடி தேடி அதை வந்துட்டு ஃபுல்லாக தமிழ்நாடு இருக்கிற மொத்த ஆன்டிக் ப்ராப்ஸ் கடை எல்லாத்தையுமே வந்துட்டேன். மவுண்ட் ரோட்டில் இங்கே ஒரு கடை இருக்கும், அவங்ககிட்ட வந்து பார்த்து எல்லாம் அது. அப்போது அந்த சின்ன சின்ன ப்ராப்ஸை கலெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து பெரிய நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வருது, சேலஞ்சிங்காக வருது. அது ஸ்க்ரீனில் தெரியும் பொழுது பெரிய செட்டை விட அந்த பொருள் தெரியுதுன்னா அதுவே நம்மளுக்கு பெரிய இந்த லைட்டரை ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார், க்ளோஸ்அப்பில் இருக்கும், ரொம்ப அது ஹாப்பியாக இருந்தது பார்க்கும் போதெல்லாம்.
கம்ப்ளீட்டாக பிரான்ச்சு அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிறது தான் இங்கே வந்து நம்மளுக்கு பெரிய சவாலாக இருக்கும். அது எல்லாம் மெக்கானிக்கிட்ட கொடுத்து அதை பண்ணி ஒர்க் பண்ணி வச்சு இப்படிலாம் நிறைய பொருள், சின்ன சின்ன பொருள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லென்ஸ் நம்ம இது பார்க்குறது, அந்த பைனாக்குலர் அந்த இது, அதுக்கப்புறம் அந்த லென்ஸ் படிக்கிறதுக்கு லென்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அந்த இது, அதுக்கப்புறம் அந்த பேனா எப்படி இருக்கும், அந்த பேப்பர் அந்த காலத்தில் எப்படி இருக்கும், இப்போ டைப் ரைட்டிங் மிஷினு, இதை மாதிரி சின்னதாக ஒன்று. அப்போ இங்க்குக்கு வந்துட்டு என்ன மாதிரி பாட்டில் இருக்கும், அந்த மாதிரி எப்படி எழுதுவாங்க அந்த இங்கு தொட்டு, எந்த மாதிரியான லெட்ஜர் புக் இருக்கும், அந்த பத்திரம் எப்படி இருக்கும், அப்போது லெதரில் வந்துட்டு எப்படி ரைட்டிங் இருக்கும், இது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய படத்தில் பயங்கரமான ரிசர்ச் ஒரு போயிருக்கணும். ஆமாம் ஃபுல்லாக வந்துட்டு அதுதான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சிட்டு இந்த படம் கன்ஃபார்ம் ஆன உடனே ஃபுல்லாக டீம் அதுக்கு தனித்தனியாக, ப்ராப்ஸுக்கு தனியாக, செட்டுக்கு தனியாக, இது மாதிரி தனியாக பசங்களை டீம் பிரித்து ஒர்க் பண்ணோம். இப்போ கன்ஸ் பற்றி சொன்னீங்களா சார், நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த கேஜிஎஃப் விக்ரம்லேருந்து ஒரு பெரிய கன் ஃபைட் இருந்தால் தான் கிளைமேக்ஸ் திருப்தியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டே செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ட்ரெண்டுக்குள்ளே போகணுமா, இல்லை இந்த பீரியட் ஃபிலிமுக்கு என்ன நியாயமோ அதை பண்ணணுமான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இதுதான் இப்போது கரெக்டான நீங்கள் கேள்வினா பெபரானா எனக்கு இப்போ இந்த கேஜிஎஃப் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லாருமே அந்த கன்னை தூக்கின்னு சம்மந்தம் இல்லாததுலாம் கன்னை தூக்கின்னு வந்துடுறது, கதைக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த கன்று எங்கேருந்து வந்துன்னு தெரியாது. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப டென்ஷன். அது ஒரு வன்முறையை வந்துட்டு தேவையில்லாத மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க. அந்த ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப, இது நம்ம கல்ச்சரே கிடையாது. அதை கொண்டாந்து அதை கூட்டுட்டு வாலண்டியராக கூப்பிட்டு வந்து, ஏன்னா உண்மையிலே பயமாக இருக்குது இந்த சினிமா வந்துட்டு இப்போ இந்த ஜென்ரேஷன் கிட்ட இப்படியான ஒரு ரசனையை உண்டு பண்ணுதுன்னும் போது ரொம்ப பயமாக இருக்குது. இது வந்து ஆபத்தான விஷயம். ஏன்னா இந்த பப்ஜின்ற ஒரு கேமே தடை பண்ணாங்க. ஏன் அதை தடை பண்ணாங்க? அது மக்கள்கிட்ட தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, வயலண்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு. இப்போ இதை ரசிக்கிறவங்களாம் அந்த பப்ஜி டீம் தான் ஃபுல்லாக. இந்த படத்தை கொண்டாடுற டீம்லாம் இருக்குல்ல, இந்த பப்ஜி விளையாடுற டீம் தான் வந்து இது. இப்போ இதை புரிஞ்சுக்கணும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை பணமாக்குறது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அதுதான், அதாவது ஒரு பெரிய டைரக்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதை வந்து சமூகத்தை வேறு வழியில் கொண்டு போயிடாதீங்கன்றதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச சமூக கருத்தை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். சமூக கருத்துனா சாதி கருத்து நினச்சிப்பாங்க ஒன்று எல்லாரும். இங்கே ரொம்ப பொது புத்தியில் எல்லாரும் அது கிடையாது. மக்கள் எப்படி வாழ்கிறது, மனிதர்கள் எப்படி நல்வழிப்படுத்துறது, எப்படி வாழ்க்கை நெறிமுறைப்படுத்துகிறது, தவறான இப்படி இல்லாமல் நிறைய கருத்து இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா கொண்டு எல்லாத்தையும் துப்பாக்கி எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு போதை கல்ச்சருக்குள்ளே கூட்டும் போகிறது, போதை என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குன்னு வந்து நமக்கு எதுக்குமே தெரியும், அதெல்லாம் கொண்டு வந்த படத்தில் உண்மையிலே எனக்கு அதெல்லாம் வந்துட்டு அதாவது உங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் தெரியுது, நல்ல டைரக்ஷன் தெரியுதுன்னா அதை நல்லதுக்கு பயன்படுத்தினா அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த சமூகம் நல்வழிப்படல அதை மாதிரி கொஞ்சம் இருக்கிற இந்த லீடிங் டைரக்டர்களுக்கு நான் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டை கூட நான் சொல்கிறேன். ஓகேவா, இதெல்லாம் வந்து ரொம்ப அது மாதிரி இந்த படம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா, உங்களுடைய கேள்வியுடைய அர்த்தம் ஃபுல்லாக அதுதான், அதுக்குள்ளே தான் இருக்குது. நான் அதுதான் கேட்கவும் அதுதான். இது எந்த வகையிலுமே அப்போ வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணாத மாதிரி தான் இந்த சண்டிகாட்சியில் இருக்கு. கண்டிப்பாக, ஏன் அதுதான் சொல்லுவேன். இந்த களம் இருக்குல்ல, இந்த களமே அதுதான். ஓகே, அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சண்டைக்காக கதை பண்ணுறாங்க, கதைக்காக சண்டை பண்ணுறது கிடையாது, ஆக்ஷனுக்காகவே துப்பாக்கி சுடுறதுக்காகவே கதைகள் போயிட்டுருக்கு. அது கிடையாது இந்த படம். இந்த படம் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ட் படம், சோசியல் அதாவது சமூக நீதிக்கான ஒரு படமாக நான் பார்க்குறேன். அதான் சிறந்த கதை சொல்லின்னு சொல்லலாம் டைரக்டரை. இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள இயக்குனராக நான் அவரை பார்க்குறேன். ஒரு ரஞ்சித், மாரி செல்வராஜ், இவங்க இடத்துல வெற்றிமாறன், இவங்களுடைய இது மாதிரியான சமூக பொறுப்புள்ள டைரக்டர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டைரக்டராக தான் நான் அருணை பார்க்குறேன். இவர் முந்தைய படங்களும் அதுதான் சொல்லிச்சு, யாருக்கும் தெரியல, அதை வன்முறையை மட்டும் எடுத்துட்டாங்க. அதை அவர் உணர்ந்துட்டார், இது இல்லை. இப்போ இந்த கதைக்களம் தேவைப்படுதுன்னா கதை, அதாவது களமே அதுதான். ஒரு வார் இடத்துல போயிட்டு சும்மா போய் நான் பேசிட்டு இருக்க முடியுமா? ஒரு சண்டை நடக்குது, ஒரு போர் நடக்கிற இடத்துல போயிட்டு அந்த இடத்துல நீ சுட்டா நான் சுடணும். இப்போ அந்த கதைக்கு தேவைப்படுறதுல நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு வெள்ளைக்காரங்காலத்தில் நம்ம சுதந்திரம் அடையாததுக்கு முன்னே விடுதலையை வந்துட்டு கேட்குற ஒரு கூட்டமாக நம்ம இருக்கிறோம். ஓகேவா, விடுதலை கேட்குற கூட்டமாக இருக்கும். ஒருத்தன் வந்துட்டு இங்கே வந்துட்டு மிதவாதியாக போராடுவாங்க, தீவிரவாதியாக, எப்படியோ போராட்டங்கள் பல வடிவுகள் இருக்கும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஆயுதம் ஏந்தக்கூடிய சூழலை உருவாக்கியிருப்பாங்கல்ல, அதை மாதிரியான சூழலில் கதை நடக்குது. அப்போது
அந்த சண்டை தேவைப்படும், அந்த துப்பாக்கி சுடுறது தேவைப்படுறது கண்டிப்பாக தேவைப்படுது. நான் சொன்ன கன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தனுஷ் சார் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதில்ல. இப்போ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் வந்துட்டு இப்போ இதில் பார்த்துருப்பீங்க, டீச்சரில் வருவாங்கல்ல, அவங்க வச்சுக்கிற கன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணது. ஓகேவா? அவங்க வந்து ஆயுதங்களை எடுக்கும்போது ஒரு சிறு கூட்டம் வந்துட்டு வேறு வழி தெரியாமல் அவங்ககிட்ட கையில் சண்டை போட முடியாது. எப்படியாவது அவங்ககிட்ட துப்பாக்கி திருடி ஏதாவது ஒன்று பண்ணி சண்டை போட்டாகணும்ல. அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு அவங்க அந்த சண்டையை போடுறாங்க. அது வன்முறை கிடையாது, ஒரு எதிர்த்தாக்குதல்னு நீங்கள் சொல்லணும். இவன் சும்மா போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் கத்தியில் குத்தின்னு அது கிடையாது. ஒரு நியாயமாக நடக்கிற ஒரு பெரிய ஒரு 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 போரா ஒரு அதான் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கதைக்களத்துக்குள்ள அந்த கதை தேவைப்படும் போது அவன் தாக்கும்போது நான் எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்துல அதெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய அதாவது இந்த 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 காட்சிகள் எல்லாம் இந்த இந்த எதிர்த்தாக்குதல் இந்த சண்டைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு சமூக நோக்கத்துக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த அப்படி போகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியாயமாக நீங்களே பண்ணுங்கடா நீங்கள் அந்த மாதிரி இருக்கும். டேரக்டரோட ஒர்க்கிங் ஸ்டைல் பற்றி சொன்னீங்க, தனுஷ் அவர்கள் கூட ஒர்க் பண்ணதை பற்றி சொன்னீங்கன்னா ஆல்ரெடி கர்ணன் ஒர்க் பண்ணிக்கிங்க, 2வது படம் அவர் கூட ஒர்க் பண்ணுறீங்க. அவர் கூட இந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அவர் செட் ஒர்க்ஸ் பற்றிலாம் அதை பேசினார் அவங்ககிட்ட? அது அவர் கர்ணனில் ரொம்ப என்கிட்ட பேசல அவர். நான் அப்புறமாடி கர்ணன் ஸ்பாட்லேயும் கொஞ்சம் வருவார் போவார் நடிச்சிட்டு போயிடுவார். ஏன்னா அந்த அது மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது. அவர் வருவார், டக்குன்னு அவர் வேலையை பண்ணிட்டு போயிடுவார். அவர் கூட நான் சும்மா பூஜை பார்த்தேன், அவ்வளோதான். இந்த படத்தில் பிகினிங்லேயே வந்துட்டு இப்போ அவர் வந்து என் கூட நல்லா பேசுறதுக்கான ஒரு சூழல் இருந்து, அறிமுகமே நல்லா இருந்தது, நல்லா பேசினார். ஓகே, அதெல்லாம் போயிட்டு இருந்து. அப்புறம் இவர் அந்த லுக்கில் வந்தார் முதல்ல. ஆக்சுவலாக அந்த லுக்கில் வரும்போதே எனக்கு ரொம்ப அவரை அப்படியே செம்ம கிரேஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அப்படியே இப்போ அந்த ரஜினிக்கு அடுத்து யாரை கொடுக்கணும்ல, அங்கே தான் முதல்ல எனக்கு ரொம்ப இதுவாச்சு. அப்படி பார்த்தா ரொம்ப சாதாரண ஒரு பார்க்குறது பெரிய எதுவும் கிடையாது, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இந்த ரெட் கலர் அந்த ஒரு மப்ளர் மாதிரி ஒரு போட்டு, அதுதான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டு. அப்படி அந்த லுக்கில் வந்தால் இருப்பார், அப்பா செம்மையாக இருந்தாப்புல. அப்போ அப்படியே போயிட்டு இருந்தேன், போயிட்டு அப்படியே பாப்பர் போவார். அப்புறம் திடீர்னு பார்த்த விஷயம் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன் சார் அப்படியே போயிட்டு இருந்தேன். செட்டுக்கே வரல. அப்புறம் செட்டுக்கு வந்தாப்புல. செட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு செட்டை பார்த்துட்டு செட்டு நல்லா இருக்குன்னு கூட என்கிட்ட, என்னடா செட்டு இவ்வளோ பெரிய செட்டு போட்டுக்கிறோம், என்னடா அவர் நல்லா இருக்குன்னு கூட சொல்ல, ஏதோ ஒரு பாராட்டு கூட சொல்லலையடா அவர் அப்படின்ட்டு நானே என்னடா போன படத்தில் நம்மக்கிட்ட எதுவுமே அவர் ஒரு இது பேசல என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அவர் என்கிட்ட பேசணுன்ற இன்டென்ஷன் அது கிடையாது விஷயம். இப்போ நாம் ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞன், இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுக்கிறோம், அந்த வேலைக்குள்ளே அவர் வந்து இயங்கிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு. அப்போது இதை ஏன் வந்துட்டு என்னடா இது செட்டுன்னு தெரியுமா தெரியாதா, இப்போ வேலை செஞ்சுக்கிறேன்னா இப்போ இதுக்கு யார் பண்ணியிருப்பான்னு தெரியும், இவ்வளோ நாளாக இருக்காரு, கூட்டு ஒரு பாராட்டு கூட பாட மாட்டாரு, என்னடா அவர் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சின்ன ஒரு இதில் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு தனுஷ் சார் கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. சரின்ட்டு ஓகேன்ட்டு போனால் அவர் போனால் இல்லை ஃபோன் பண்ணார். ஆக்சுவலாக ஃபோன் எனக்கு என் நம்பர் வாங்கி அவர் ஃபோன் தனுஷ் சார் உங்களுக்கு ஆமாம் உங்களுக்கு கூப்பிடுவார். நான் கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் மேட்ரு ஒன்று சொன்னார். இது மாதிரி ரொம்ப கோவில் இன்டீரியர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்து, அவ்வளோதான். அது சொல்லிவிட்டு அவர் ஒரு ஒர்க்கு சொன்னார், கோவில் ரிலேட்டடாக ஒரு ஒர்க்கு. அப்போது நம்ம ஒர்க்கை அவர் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருந்தா எனக்கு அந்த வேலையை சொல்லணும் அவர். ஓகேவா? அதாவது இது பாராட்டுறதே வேற மாதிரி பாராட்டுறது, சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு வேலையை எனக்கு கொடுக்குறாரு அவர். நான் வந்து பேஜாராயிட்டேன். அது வந்துட்டு அதுவே எனக்கு போதும். அது வந்து பெரிய கிரெடிட்டு. ஒட்டுமொத்த நான் 2 படத்துக்குமான ஒரு பாராட்டுதல் அதை பார்த்தேன். நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவரு ஃபோன் பண்ணி இது பண்ணது ரொம்ப இதுவாக இருந்தது. அதுதான் அந்த மாதிரி ஒரு பாராட்டுதல்னு வச்சிங்களா, ரொம்ப இது பண்ணார். சூப்பர் சார். இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க படங்கள் பார்க்குறப்போ பெரும்பாலும் சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய ஏதோ ஒரு சோஷியோ பாலிட்டிக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணக்கூடிய படங்களாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்ட் டைரக்டராக நமக்கு வந்து ஆர்டிஸ்டிக் வேல்யூ இருக்கிற அந்த ஸ்கோப் இருக்கிற படங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு யோசிப்பீங்களா, இல்லை நம்ம ஐடியாலஜி ஓரியன்டாக ஒரு சமூக பிரச்சனையை பேசுகிற படமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெஃபரன்ஸ் எதுவாக இருக்கும் இதில்? அதாவது ஐடியாலஜின்றது ஓகே, ஆனால் அதில் அதே படங்களை நம்ம பண்ணிட்டு போக முடியாது. ஐடியாலஜினா அது வந்துட்டு எப்படின்னா அது ஒரு பிரச்சாரமாக மாறிடும். அது தேவைதான். இப்போ லவ் படம் பண்ணுறான்னு வச்சுக்க, அதில் போய் ஐடியாலஜி என்ன பண்ணுறது, எல்லாருமே சாதி மறுப்பு லவ்வாக பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் அப்படி கிடையாதுல்ல, அதில் ஒரு லவ் இருக்குல்ல, அழகான லவ்,
அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது லவ் வந்துட்டு பெரிய கொண்டாடப்பட விஷயம் இல்லைங்க. அப்புறம் வந்து அந்த லவ்வில் வந்துட்டு அது அதில் எப்படி வேணாலும் இருக்கும். யார் எப்படி லவ் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அதில் பெண்களை மதிப்பணும். அதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. பெண்ணை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பெண்ணுக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்துட்டு ஒன்லி லவ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டிவாக மட்டும் அவங்கள வச்சுக்காம அந்த மாதிரியான இதெல்லாம் ஓமை கடவுளே நான் தான் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா செம்ம லவ் படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லவ் படம். அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி படங்கள் இது மாதிரி சின்ன சின்ன கதை பிடிச்சிருந்து அதில் ரொம்ப வந்துட்டு அதான் சொல்கிறேன்ல, நம்ம மெசேஜே சொல்லலைன்னா கூட அது பிரச்சனை இல்லாத ஒரு படமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அப்படி தான் போயிட்டுருக்கு சினிமா கூட. இங்கே யாரும் தப்பாகவும் யாரும் பெருசாக இது பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது தான் அதில் நம்மளுக்கு இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய முக்கியமான படங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய அரசியல் பேசுகிற விஷயங்களும் பார்க்க முடியுது. அரசியல் மேடைகள்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்கன்றப்போ அடுத்து படம் இயக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். அது என்ன ப்ராசஸ்? அந்த ஒரு படம் வந்து நான் வந்துட்டு என்னடானா அந்த டைரக்ஷன் வந்துட்டு எனக்கு இப்போ சினிமாக்குள்ளே வந்த அப்புறம் டைரக்ஷன் என்ன என்னுடைய கிராஃப்ட் இருக்குது இல்லை, இந்த ஆர்ட் டைரக்ஷன் நான் எவ்வளோ வந்துட்டு நம்ம அங்கே மாஞ்சி உழைச்சி பயங்கரமாக முட்டி போட்டு இங்கே பெல்ட் அடித்து வேலை செஞ்சால் கூட இதில் அங்கீகாரம் என்பது இருக்குல்ல. உங்களை மாதிரியான சேனல்ஸ் வெளியில் நீங்கள் பார்க்குறீங்கள, நீங்களால தான் இதெல்லாம் தான் ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்குது. ஏதாவது விருதுகள் இதெல்லாம் ஓகே. ஆனால் அது பெரிய வேலை செய்கிற போதும் கூட பெரிய அது ரொம்ப இந்த கிராஃப்டை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப எப்படின்னா இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுக்கிறோம், அது தெரியாத மாதிரியே கடந்துருவாங்க டக்குன்னு. நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே தெரியாது. அது வந்து இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுக்கிறாங்கன்றது இப்போ அந்த ஸ்பாட்டில் நடக்க எல்லாம் போகும். அது கரெக்டான இடத்துல நம்மளை அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. இதை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்மளும் சில விஷயங்கள் பார்க்குறோம், போகிறோம், வரோம். அதனால் இதை வந்துட்டு நான் ஆர்ட் டைரக்ஷன் மூலிமா எவ்வளோத்தை நான் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தான் ஏதாவது சொல்லுவேன். ஏதாவது பின்னாடி காட்சிகள் ஏதாவது அது பண்ணுறோம். ஆனால் சரி இதெல்லாம் நம்ம தான் பண்ண முடியும்னு ஒன்று இருக்கும்ல, அது யாருமே பண்ணவே முடியாது. அப்போ அதை நான் தான் பண்ணி ஆகணும் போது அப்போ டைரக்ஷன் பண்ணி ஆகணும்னு ஒரு இடம் வரும். அதுக்கு தான் நான் வந்து இப்போது ஒரு கதையை தூக்கி சுற்றிட்டு இருக்கேன். இப்போ டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அது பிரச்சனை இல்லை, அது எப்போ வருதோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த பணியும் நம்மக்கிட்ட தொடரும். டைரக்ஷன் பண்ண ஒரு ஐடியா இருக்குது. ஆமாம், அது வந்து போயிட்டுருக்கு. அந்த ஐடியா இருக்குது. அது பார்ப்போம் என்ன நடக்கும்போது அது ஓகே. இப்போ ரஞ்சித், மாரி செல்வராஜ், அருண் மாதேஸ்வரன் 3 பேர்கிட்டையுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றப்போ இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்கீங்களா? ஒரு டேரக்டராக இவங்க 3 பேரில் உங்களை யார் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? ஆமாம், நீங்கள் ஒரு டேரக்டர் ஆகிறப்ப இவங்க டேரக்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன ரொம்ப அதிகம் பாதிக்கும் அப்படின்னா இந்த 3 பேரில்? இல்லை 3 பேருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரஞ்சித்துக்கிட்ட வந்துட்டு உண்மையிலே ரஞ்சித்துக்கிட்ட வந்துட்டு ஒரு தைரியம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டேரக்டரை விட ரஞ்சித்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய தைரியம் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை பேசணுன்னா ஒன்றை பிரேக் பண்ணணுன்னா அது சாதாரணமாக பிரேக் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுக்கு இவ்வளோலாம் ரியாக்ஷன் வரும்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி ஆனாலும் இது இந்த சமூகத்துக்கு தேவைன்னு ஒன்று யோசிக்கிறாங்கல்ல, அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். டைரக்ஷன் இப்போ யார் வேணாலும் பண்ணிடலாம், யார் வேணாலும் கதை சொல்லிடலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் முதல்ல ஒன்று பிரேக் பண்ணுவாங்க பாரு, அந்த பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்துட்டு ரஞ்சித்துக்கிட்ட எனக்கு பிடிக்கும். நான் நிறைய இடத்த பிரமிச்சிருக்கேன். நான் பிகினிங்லேயே அதான் படம் பண்ணிட்ட அப்புறமும் மேடையில் வந்து பேசுறது இருக்குல்ல, அதுக்கு தனி தைரியம் வேணும். படத்தில் விஷுவலாக போயிடும், ஆனால் இருந்தாலும் அது கூட வந்து சண்டை போடுறது இருக்குல்ல. ஆமாம், எதாவது கூட சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எதாவது பண்ண நான் அப்படின்னு திரும்ப அந்த சமூகத்து மீது திரும்ப ஒரு கேள்வி எழுப்புறது இருக்குல்ல, அந்த தைரியம் வந்து ரஞ்சித்துக்கிட்ட எனக்கு பிடிக்கும். அந்த தைரியத்தை நான் எடுத்துப்பேன். எனக்கு வேணும்னா அந்த தைரியத்தை எடுத்துப்பேன். மாரி செல்வராஜ்கிட்ட வந்துட்டு அதாவது நம்ம இதெல்லாம் காட்சிப்படுத்தணும்னு நினைப்போம், அதெல்லாம் காட்சிப்படுத்தி நினைப்போம். அவன் அதெல்லாம் ஒரு அழகியலாக நம்மளுக்கு கொண்டு வரும். அந்த எப்படி சொல்ல, ஒரு அழகியல், அதாவது ஒரு அழகியலை எப்படி கொண்டு வருது அப்படி அதை வந்து எனக்கு மாரி செல்வராஜ்கிட்ட அது பிடிக்கும். அருண்கிட்ட டெக்னிக்கலாக ஒரு கேமராவை எப்படி வந்து ஒரு காட்சி எப்படி விஷுவல் பண்ணுறது, அது எப்படி இன்னும் மாற்று கோணத்தில் எப்படி யோசிக்கிறது அப்படின்றத நிறைய பார்த்தேன். அப்புறம் கதையே வந்துட்டு வேற ஒன்று, அதாவது நார்மலான கதையாக யோசிக்க மாட்டேறாப்புல. ஒரு கதைனா நார்மல், அப்படி கதையை வேற ஒரு கோணத்தில் வேற ஒரு ஜேர்னலில் இருக்கும், வேற ஒரு அதான் அது வேற ஒரு தளத்திலே இருக்கும் அந்த கதை. அந்த மாதிரிலாம் என்கிட்ட கதை சொன்னாப்புல. அதுலேயே நான் வரட்ட பரவாயில்ல, இப்படி ஒரு யோசனை இருக்கா அப்படின்னு.
சின்ன நாட்டாக இருக்கும், அது ரொம்ப பிரமாதமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு டெக்னிக்கலாகவும் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுவுமே எனக்கு வந்து அருண்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த கேப்டன் மில்லர் செட்டு போடுறதுக்கு வந்து எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க, எவ்வளோ நாள் அந்த வேலை நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த வேலை வந்துட்டு கிட்டத்தட்ட நவம்பர் ஒரு 4 மாதம் வந்துட்டு கண்டினியூவாக நடந்தது. 4 மாதம் வந்து ஷூட்டிங் வரலும், அதுக்கப்புறம் ஒரு அதான் 5 மாதம் 6 மாதம் இருக்கும் ஒர்க், அப்படியே ப்ராசஸ்லேயே போயிட்டு இருந்தது. அதான் வேலை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஷிஃப்ட் கணக்கெலாம் ஒர்க் பண்ணாங்க. வேலை முடியறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. ஷூட்டிங் டேட் நெருங்கிடுச்சு, வேறு ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஆந்திராவிலேருந்து ஆட்களை வர வச்சு ரூம் போட்டு 24 ஹவர்ஸ் ஒர்க்லாம் போச்சு. அந்த அளவுக்கு அதான் ஒரு நாளைக்கு செட்டில் எப்படியும் ஒரு 300-350 பேர் இருப்பாங்க மொத்தமாக, லோக்கல் லேபர்லேருந்து எல்லோரும் சேர்த்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். அந்த பெயிண்டிங்கு, கார்பெண்டரு, மோல்டரு, இந்த மாதிரி எல்லோரும் இந்த நேரத்தில் எல்லோரும் வந்துட்டு, அதாவது இந்த ப்ராஜெக்டை வந்து இப்போ நான் சொல்கிறது நான் கிடையாது, என்னுடைய மூளை, என்னுடைய அறிவு, நான் உட்காந்து அதை ஸ்கெட்ச் பண்ணிக்கின்னு அதே மைண்ட் செட்டில் இதுதான் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களே என்கிட்ட இருந்து வாங்கி பண்ணுற ஆட்கள், அவங்க இல்லைன்னா இதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் வந்து அந்த அறிவு இருக்கும். இந்த வேலையை இந்த டைமில் இதை முடிச்சிடலாம், இந்த கலர் பண்ணால் இந்த டைமில் இது காயும், இந்த டைமில் நாளைக்கு வந்து இன்னொரு டைம் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பண்ணலான்றதெல்லாம் வந்துட்டு அந்தந்த தொழிலாளிகள் தான் தெரியும். அவங்க தான் வந்து இதுக்கு வந்து பெரிய பலம். இப்போ என்னுடைய உதவியாளர்கள் அவங்களாம் வந்துட்டு இந்த நேரத்தில் அவங்கள ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். வேலு, ஞானவேலு, முத்துராமன், ராஜலிங்கம், அப்பு, புகழ், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பசங்க ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த ஒர்க்கு கிடையாது. இவங்கெல்லாம் வந்துட்டு நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஆனால் இவங்களை ஓடி ஆடி இந்த வேலையை பண்ணானுங்கள்ல, அதான் ஒரு நல்ல ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு நல்ல அதாவது டீம் இருந்தால் தான் அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த டீம் வந்து எனக்கு, நான் நிறைய அவங்களை வந்து திட்டிருக்கிறேன், நிறைய பயங்கரமாக சண்டை போட்டுருக்கிறேன், அடிச்சு கூட இருக்கிற பசங்களை, அவனுங்கெல்லாம் பாவம். ஆனால் இதெல்லாம் அந்த வேலைக்கு தான். இப்போ இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, நாளைக்கு அவனுக்கு பேர் அதில் வரும், நாளைக்கு போகும்போது அவங்களுக்கு போய் இதுவாகும். அதனால் வந்துட்டு அதான் அதை இவங்களை ரொம்ப இது பண்ணியிருப்பேன். அந்த மேஸ்திரிலாம் நம்ம ரொம்ப திட்டிருப்பேன். அந்த மோல்டிங் மேஸ்திரி உதயகுமார், அதுக்கப்புறம் கார்பெண்டர் மேஸ்திரி சுப்பிரமணி, ஆறுமுகம், முருகன், பெயிண்டிங் மேஸ்திரி நம்ம நாகராஜ், அப்புறம் வெல்டிங் மேஸ்திரி வந்துட்டு ஜமால்னு ஒரு தம்பி, அங்கேருந்து லோக்கல் ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் அவங்க இதெல்லாம் முதல்ல நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் அவங்களுடைய கிரெடிட். அந்த ஆயப்பேரின்னு ஒரு ஊர், அதுக்கப்புறம் மத்தாளம்பாறை, அந்த மத்தாளம்பாறை பெண்கள் வந்துட்டு அந்த அம்மாக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வீட்டுக்கு போடுற அந்த லெமன் கிராஸ் இது இருக்கு இல்லையா, ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு 2 மாதம் அறுத்தாங்க, ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு மொழுகிறது, சாணி போடுறது, அப்படியே அவங்க வீடு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கினாங்க. அவங்க அங்கே இருக்கிற அம்மி, உரல், உலக்கை இதெல்லாம் கொடுத்து காசே வாங்கிக்காமல் சும்மா ஒரு ரெண்டல் மாதிரி கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்துட்டு, அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இப்படியான ஒரு முழுமை பெற்றிருக்காது. நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஒரு முழுமை அடைறது இருக்குல்ல, இந்த மக்கள் தான் வந்து நம்மளுக்கு அங்கங்கே ஓட்டின ஜேசிபி ஆப்ரேட்டரு நிறைய பேர், நல்ல அந்த ஏரியாவே காடாக இருந்த இடம், அதை வந்து ஊராக மாற்றினதுக்கு என்னோட விஷன் இருக்குல்ல, அதை வாங்கி அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரியான தொழிலாளிகளால் தான் அதை முடிஞ்சது. அதனால் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டு இந்த விஷயத்தை வந்து பண்ணியே இருக்க முடியாது. அவங்க தான் இதுக்கான முதுகெலும்பே அவங்க தான். அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி இந்த நேரத்தில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கேப்டன் மில்லர் பற்றி பேசின விஷயங்கள் வந்து அப்படியே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு நீங்கள் ஒர்க் பண்ண விதம் எல்லாமே. ஏன்னா நீங்கள் அது ஒரு செட்டுன்னு இல்லாமல் நீங்கள் அது ஒரு ஊராகவே அங்கே போய் வாழ்ந்து விவசாயம் பண்ணி காய்கறிகள்லாம் இது பண்ணின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ சில டேரக்டர், இப்போ தம்பிகள் நிறைய பேர் வராங்க பின்னாடி வந்துட்டு, அவங்களாம் பண்ணியிருக்காங்க நல்லா. இந்த ரைட்டர் பட டைரக்டர் ஃப்ராங்க்லின், அவனுமே அந்த படம் நல்லா பண்ணியிருந்தான், சூப்பராக பண்ணியிருந்தான். எனக்கு ரொம்ப அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் அதியநாதிரை, குண்டு படம், ஆமாம், அந்த அவனும் நல்லா இப்போ இன்னும் 2 படம் பண்ணியிருக்கான், அதை நான் பண்ணியிருக்கேன். அதை ஒரு வேற ஒரு ஜேர்னலில் இது மாதிரி வந்து நல்ல இயக்குநர்கள் வராங்க. இவங்ககிட்டலாம் நிறைய நம்ம லேர்ன் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. மோசஸ்னு ஒரு தம்பி அடுத்து படம் பண்ணுறாரு. இது மாதிரி நம்ம தம்பிங்க நிறைய வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் நாளைக்கு பின்னாடி மிகச்சிறந்த இயக்குநர்களாக வரப்போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அதுக்காக சொல்கிறேன் நான். நல்ல திறமை உள்ள ஆட்கள் அது மாதிரி நிறைய தம்பிங்க இருக்காங்க, இன்னும் வாய்ப்புகள் அங்கங்கே அப்படியே. கண்டிப்பாக சார், எனக்கு கர்ணன் சார் பாட்டை பார்த்ததுலேருந்தே உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ பண்ணியாச்சு. கண்டிப்பாக சூப்பராக பண்ணிருக்கீங்க. கேப்டன் மில்லருக்காக நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்து நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படமும் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு உங்களோட அடுத்தடுத்த பயணங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி மகிழ்ச்சி.